ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸில் நிறையா பேர் நிறைய விதமான லெவல்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அது ஆப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கும். சில இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இல்லைனா 15 மினிட், அரை மணி நேரம், ஸோ 30 நிமிஷம் இந்த மாதிரி டைம் வச்சு அந்த டைமில் மார்க்கெட் எவ்வளோ பெருசாக எங்கேருந்து மூவ் ஆகிருக்கு, எங்கேருந்து கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு பிகினர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி தான் நீங்கள் ஏன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டூல் தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன டூல் அப்படின்னா ஃபிபனாச்சி. ஸோ ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஃபிஃப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அதை இப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 டே டைம் ஃப்ரேமில் முழுக்க நம்ம பார்க்குற விஷயம் இந்த டேட்டா வச்சு நம்ம பார்த்துட்டே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் போன ஒரு ஹை, அப்புறம் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு லோ இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த லோ ஒரு லோ இருக்குது. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்த லோ, இது வரைக்கும் போன ஹை, அதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்கோட லோவையோ ஹையோ நம்ம மார்க் பண்ணால் போதும். ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியும் ஒரு மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த லோவும் இந்த ஹையும் எடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபிஃப் நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய பேர் நிறைய அதில் லெவல்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் லெவல். நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிடுங்க. இது மட்டுமே போதும். எனாபிள் மார்க்கெட் என்ன செய்யுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஓகே. இதில் மெயினாக என்னென்னா இந்த 236 அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துலேருந்து இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக. ஓகேவா? ஸோ இது ரிவர்சல் தான். இந்த ஸ்விங்கோட ஹை போயிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் மேலே ஹை கட் பண்ணலை. ஸோ இங்கே லோ வந்திருக்கு. இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணலை. ஸோ இந்த லோவை கட் பண்ணாமல் இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஸ்விங்கோட ஹை போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் இந்த ப்ரீவியஸ் இந்த லோவை கட் பண்ணிவிட்டு, இதான் ப்ரீவியஸ் வந்த லோ. ஸோ அந்த லோவை கட் பண்ணி ஒரு லோ வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லோ வச்ச உடனே நெக்ஸ்ட் கேண்டில் இந்த லோவை கட் பண்ணால் அப்போ அடுத்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு லோ வரலாம் அப்படிங்கிறது இதோட புரிதல். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹையை கட் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஹை, அடுத்த ஒரு ஹை போகுது மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது இந்த ஹையும் கட் பண்ணலை, இந்த லோவையும் கட் பண்ணாமல் இந்த 236, இந்த 382, 0.5, 618 இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் இங்கே இருந்துட்டு இப்போ 1 டே டைம் ஃப்ரேமே நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எங்கே போயிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போயிருக்கு. எங்கே வரைக்கும் போயிருக்கு? எக்ஸாக்டாக 236 அப்படிங்கிற 382 அப்படிங்கிற லெவல் போயிருக்கு. ஸோ 236 லெவலை தாண்டி 382 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 382 போயிட்டு மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இங்கே செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த 23,917, ஸோ இதுதான் ப்ரீவியஸ் போன ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோவில் மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி போன ஹை என்ன அப்படின்னா எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்ச் 18ஆம் தேதி இது ஒரு ஹை போயிருக்கு. அந்த ஹையும் அதுக்கப்புறம் இதுக்கு முதல் நாள், அதாவது மார்ச், ஒரு நிமிஷம் வரேன், சாரி மன்னிக்கணும், மார்ச் 18, அடுத்து மார்ச் 19, ஸோ அதுக்கு மறுநாள். ஸோ ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே ஒரு பெரிய கேப் நடந்திருக்கு இல்லையா? இந்த டேக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே இருந்துட்டு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுன், 600 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு.
ஸோ இந்த டேல தான் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த 2 டேவும் நான் வச்சிருக்கேன். மார்ச் 18யும் 19 லோவையும் 18 ஹையும் மார்க் பண்ணும்போது, ஸோ அதுக்கப்புறம் நடந்த மார்க்கெட், அதாவது மார்ச் 20ஆம் தேதி லாஸ்ட் ட்ரேடிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ட்ரேடிங் டேல இது வந்துட்டு கரெக்டாக போயிட்டு 382 அப்படிங்கிற லெவலில் போயிட்டு ரிவர்சல் ஆகி ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் உள்ள கேண்டில். அப்போ ஃபர்தராக மார்க்கெட் எங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட லெவல் என்ன, 917. ஒருவேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்குவோம் நம்ம. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து இன்ட்ராடேக்கு வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை மார்க்கெட் இந்த 917 அப்படிங்கிற லெவல்லே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ஆகிட்டுனா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் போன ஒரு லோ. இந்த லோவை உடைக்குது அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு லோ வந்து மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த லோ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம பார்க்குறோன்னா ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் டைம் வந்துட்டு இங்கே இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா, ஓகேவா? ஸோ இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் அதோடைய லோவை கட் பண்ணுதா அப்படின்னு பாருங்க. ஸோ கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ அடுத்து வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது அந்த லோ வந்துட்டு நமக்கு உடையுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த லோ கட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லோலே சஸ்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஒரு 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 4 கேண்டில் 3 கேண்டில் இந்த இடத்துலையே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். லோ வந்துட்டு மார்க்கெட் இன்சைடில் போய் க்ளோஸ் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு ப்ரீவியஸோட ஒரு லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெவலை நம்ம வந்துட்டு மார்க்கெட் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஃபிபனாச்சி வச்சு மட்டுமே மார்க்கெட்டை வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு ஃபிபனாச்சி டூல் மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம். இந்த ஃபிபனாச்சி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் லெவல் தான். ஓகேவா? இப்போ மார்க்கெட் நம்ம என்ன ஒரு ஹை எடுத்துக்கிட்டோமோ லோ எடுத்துக்கிட்டோமோ அந்த லோவையும் ஹையவும் மார்க் பண்ணும்போது அந்த இடைப்பட்ட இப்போ இந்த ஹையை மார்க் பண்ணியிருக்கோம், இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு 1% அப்படின்னு 100% அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 100% அப்படின்னா இந்த 100க்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ 750 75 68 அதே மாதிரி 50 ஸோ 38 23 இது எல்லாமே பர்சன்டேஜ் தான். ஓகேவா? இதுதான் வந்து ஃபிபனாச்சியோட இது. ஸோ இதை ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், ஏன்னா நானுமே வந்துட்டு ஆரம்பத்தில் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நம்ம இதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு இதை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாதிரி என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணாலும் இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படி இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு தெரியுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா, இந்த 236 லெவலுக்கு மேலே போகுது அப்படின்னா திருப்பி 382 ரிவர்சல், 382 திருப்பி மார்க்கெட் மேலே போகுதுன்னா 0.5 ரிவர்சல். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த உடைய ரூல். இதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வேற டீப்பாக இன்னும் இந்த ஃபிபனாச்சி வச்சுட்டு நம்ம லெவல்ஸ் எப்படிலாம் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடுக்கு நாள்ல இருந்து நம்ம எப்படி பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்தோம். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? நீங்களே பார்க்குறீங்க செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சிருக்கு. அப்போ மார்க்கெட் இங்கே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு தெரியுது நமக்கு. ஸோ வந்தால் இந்த லோவுக்கு வரலாம். இது ஒரு இது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகுது அப்படின்னா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எங்கே போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு, 0.5 கிட்ட போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. அப்போ அது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, அதுக்கும் அடுத்த நாள் இது வந்துட்டு அதுக்கு முதல் நாள், இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லோ ஹை போயிருக்கு, அதாவது 382. ஸோ 382 போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. அப்போ போச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது இந்த ஒரு 15 மினிட் கேண்டில் இந்த 382 போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இந்த இடம் போயிட்டு ரிவர்சல் ஆயிருக்கனால அப்போ திருப்பி இந்த இடத்துல ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை, கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றின
இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம டீஃபாக சில வீடியோக்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனலில் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். ஸோ மார்க்கெட் ஹவர்ஸில் ஸோ லைவில் ஏதாவது ஒரு அப்டேஷன் இருந்தால் நான் வந்துட்டு அதில் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.